ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐரா லக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். அதுதான் மிஸ்டர் எக்ஸ். இந்த படம் பயங்கர ஹைப்ல வந்திருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு வர்த், இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணுமா வேண்டாமா, இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்க உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். மிஸ்டர் எக்ஸ் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இதுல ஒரு மிஸ்ட்ரி ஆங்கிளும் இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு மர்மமான அடையாளம், மறைக்கப்பட்ட ஒரு கடந்த காலம், அப்புறம் ஒரு ஆபத்தான மிஷன். இது மூணும் சேர்ந்ததுதான் இந்த படம். கதை என்னவோ சிம்பிள் மாதிரி தான் தோணும், ஆனா அதை சொல்லி இருக்கிற விதம், அதாவது நரேஷன் தான் படத்தோட மெயின் கேம். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்மள யோசிக்க வைக்கும். இப்ப கதைக்கு வருவோம். இந்த படம் முழுக்க மிஸ்டர் எக்ஸ் கேரக்டர் சுத்தி தான் நடக்குது. அவர் யாரு, ஏன் இவ்வளவு நாளா மறைஞ்சிருக்காரு, அவரோட மிஷன் என்ன, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் படம் நகரமா மெதுவா பதில் கிடைக்குது. ஹீரோ கேரக்டர் ரொம்ப அமைதியா, அதே சமயம் பயங்கர இன்டென்ஸா இருக்கு. கடந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இப்போ ஒரு பழிவாங்கலாவோ இல்ல ஒரு மிஷனாவோ மாறுது. கதையை நேரடியா சொல்லாம அங்கங்க துண்டு துண்டா சொல்லியிருக்காங்க. அதை நாம தான் ஒன்னா சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியே. ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு தெரிஞ்சதுமே கதையே மொத்தமா மாறிடும். அந்த ஒரு சீன்ல வர்ற ரிவீல், அப்புறம் எதிர்பாராத ஒரு கனெக்ஷன், இந்த படத்தோட மெயின் கேள்வியே இதுதான். ஹீரோ பண்றது சரியா? படம் முழுக்க இந்த சஸ்பென்ஸ் நம்மள சீட் நுனியில உட்கார வைக்கும். டைரக்ஷன் பத்தி சொல்லணும்னா, டைரக்டரோட ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மிஸ்ட்ரியை பில்ட் பண்ண விதம் சில இடங்கள்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்மள அப்படியே கட்டிப்படுது. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்திருந்தா இந்த படம் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். நடிப்பு பத்தி சொல்லணும்னா, ஹீரோவோட ஸ்கிரீன் பர்சன்ஸ் சும்மா அதிருது. மாஸ் மற்றும் இன்டென்ஸ் சீன்கள்ல அவரோட நடிப்பு சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கு. வில்லன் கேரக்டர் சில இடங்கள்ல படத்தோட ஹைலைட்டாவே இருக்கு. நல்ல இம்பாக்ட் கொடுத்திருக்காரு. ஹீரோயினுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரோல் இல்ல, ஓகேன்னு சொல்லலாம். மொத்தத்துல படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப நேர்த்தியா செஞ்சிருக்காங்க. மியூசிக் மற்றும் விஷுவல்ஸ் பத்தி சொல்லணும்னா, பாட்டெல்லாம் ஆவரேஜ் தான். ஆனா பிஜிஎம் படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. குறிப்பா ஆக்ஷன் சீன்கள்ல வர்ற பிஜிஎம் நமக்கு அப்படி கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஸ்டைலிஷா டார்க் டவுன்ல பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்க்க செமையா இருக்கு. மிஸ்டர் எக்ஸ் ஒரு டீசென்டான த்ரில்லர் படம். படத்துல சில சீன்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹீரோவோட மாஸ் மற்றும் ஸ்ட்ராங்கான பிஜிஎம் படத்துக்கு பெரிய பிளஸ். ஆனா கதை சில இடங்கள்ல நாம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெதுவா போகுது. மொத்தத்துல ஒரு முறை தாராளமா பார்க்கலாம். ஐரா ஸ்பாட்லைட் ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார்ஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு மிஸ்டர் எக்ஸ் படம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஐரா லக்ஷ்மி. ஐரா ஸ்பாட்லைட்ல மீண்டும் சந்திப்போம். பாய்.